வணக்கம் உறவுகளே, எல்லாரும் அப்படி நல்ல சோமா இருக்கிறீங்களோ? நான் நல்ல சோமா இருக்கேன், நீங்கள் நல்ல சோமா இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை பிரார்த்திச்சு கொள்றேன். இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் எங்க நிற்கிறோம்னு சொன்னால் வவுனியா டவுன்ல ரெண்டு கொண்டு இருக்கோம். என்னத்துக்காண்டி வந்திருக்கோம்னு சொன்னால் நான் நேற்றே வந்துட்டேன். நேற்று வீட்டை வவுனியா, நேற்றே வவுனியாவில் தங்கினதுக்கான காரணம் இருக்குது. முக்கியமான ஒரு காரணம் டிசிஷன்னாக்கு என்ன திருமணமாம். நாங்களே ஒரு 10-20 நாள் தான் எங்களுக்கு சொன்னவர். நாங்களே கேட்டு இறங்கி போட்டோம். உண்மையாக தெரியாது, திடீரென்று தான் எங்களுக்கு 20 நாளுக்குலாம் தெரியும். அதாவது வெட்டிங் நடக்க போகணும்னு சொல்லி நானும் மட்டக்களப்பிலேருந்து இந்த மோட்டர் சைக்கிள் எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு திருப்பி வருவோம் தான் இருந்தது. ஆனாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று என் காணொலி பார்த்துருப்பீங்க, மழையாண்டா தாறு மாறு தக்காளி சோறு அப்படி வரும். ஓ நீங்களே மட்டும் திருப்பி இப்படியே கந்தலாய்க்கலால போய் கந்தலாயில இருந்துட்டு அப்படியே அபரண அந்த ரோட் பிடிச்சு திருப்பி பொலர் ரோடு அந்த ஓகே ஓகே. ஏன்னா தெரிஞ்சு இதுக்கால நாவலடியால மட்டக்களப்பு வந்து நாவலடி ஒட்டமாடி இருக்காரு. ஒட்டமாடி நாவலடி வந்து நாவலடி சந்தையில இருந்து மேல போனது, மேல போய் தான் வந்தது. எது ரிங்கோபுர ரோட் போய் ரிங்கோ வரைக்கும் ஏறி சீதா வேலவோ ஏதோ இல்ல அது சரி. நான் திரும்பிட்டாங்க வெள்ளம் மட்டும் சொல்லி என்ன நாவலடிக்கு போய் நாவலடியில இருந்து புலனூர் கபரண ரோட்டை பிடிச்சி தான் வந்திருக்காங்க. அப்படித்தான் வந்திருக்காங்க. அது எப்படி எனக்கு தெரியும்னு சொன்னால் நடப்பயணத்தால கூடுதல் அந்த இடங்கள் பாடம் இருக்குது. ஏன்னா நாங்களாம் தடுமாற இடங்கள் அந்த இடம் எல்லாம் வெளிகந்த ரோட் தானே, வெளியே இந்த ஜானக கூட இருக்கிற ரோட் தானே, அதுக்காக தான் போயிருக்கார். அதாவது இப்போ நாங்கள் என்னதுக்காடியில் வந்திருக்கோம்னு சொன்னால் சும்மா வந்திருக்கோம் பொழுதுபோக்கு காட்டி. என்ன கிரீமா? நாங்களும் ஒரு கிரீமை வண்டி பூசுவோம். அவர் வாங்கின கிரீமை நாங்கள் வாங்கி பூச வேண்டியதான். மற்றது யாரா சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் பண்ணி தட்டி விடுங்க. நம்பி கொண்டிருக்கு தொடர்ச்சியாக காணொலி வரணும்னு சொல்லி வாயால் சொல்லக்கூடாது, செயலாளர் செய்யணுன்றதுக்காண்டி நான் ஒன்றுமே சொல்லல. நடக்கட்டும் என்ன. சரிங்க, நாங்கள் இப்போ இதான் வவுனியா டவுன் இப்போ வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு 2 மாதத்தில் பெரிய ஒரு அப்டேட் ஒன்று இருக்குது. அதுக்கான வேலைகள்லாம் போய்கொண்டு இருக்குது. இதான் வெடிங்கார். இதான் வெடிங்கார். வேற அதுக்கான வேலைப்பாடு தான் கொஞ்சம் கூடுதலாக இருக்கு. என்ன கையன் என்ன கடை நெருப்ப என்ன சின்ன சின்ன விஷயமும் பார்த்து தான் செய்து கொண்டு இருக்கிறேன். அதுக்கான வேலைகள் கொஞ்சம் என்ன கடுமையாக தான் இருக்கு, கஷ்டமாக தான் இருக்குது. சின்ன ஜாமானுக்கோ பார்ப்போம். ஒரு பிஸ்னஸ் மேனா உருவாகிறேன். கஷ்டம் தான் என்றாலும் முயற்சி என்றதை போட்டா ஓகே தானே. என்ன முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் எதையும் சாதிக்கலாம். இது ஒரு புதுசு. இது பற்றி எங்களோட குடும்பத்தில் யாருக்கும் அனுபவம் இல்லை. நானும் புதுசாக தான் வந்திருக்கிறேன். ஆனா எனக்கு ஒரு இருக்கிற நம்பிக்கை, நான் என்ன நம்புறேன் இல்ல அது ஒன்று. நான் என்ன நம்புறேன், முதல்ல எங்களை நாங்கள் நம்பினா தான் அடுத்த இடத்துக்கு நாங்கள் போகலாம். சரி, நாங்கள் இப்போ வந்த காரை காணையில் கார் மட்டும்தான் நிற்கிது. க்ரீம் யார் வாங்கி க்ரீமில் நாங்களும் கொஞ்சம் எடுத்து பூசுவோம், பிரச்சனை இல்லை. தூரத்தில் 4 பேர் வரையினம், ஆனால் 6 தான் விளங்குது இல்லை. அங்கேயோ தெரிஞ்ச மாதிரி தான் எங்களை KS சங்கர் மாதிரி கிடக்கு. ஒன்று வென்னி உலக், அங்கால மகள்தாஜ், 2-3 பேர் வரைக்கும் நம்ம பேருங்கோ. இந்த வீட்டில் நாங்கள் தங்கி இருக்கிறோம் பேருங்கோ. நான் இரவு வேறு ரூமில் தங்கிட்டு இப்போ விடிய காலம் தான் இங்கே வந்தேன். நான் பார்த்தேன் எங்களை எப்படி இருக்கணும் சொல்லி வீடு. இதே மாதிரியே நான் கதைச்சு கொண்டு வர மாதிரி அங்கே 3-4 பேர் வரைக்கும் நான் கதைச்சு கொண்டு, அப்போ அவையில நான் காட்டுறேன் பேர் கொஞ்சம் ஃபோனை வச்சு கொண்டு வரைக்கணும். இந்த ஆரியா சப்பாத்திலாம் போட்டிருந்தது அங்க. இது என்னடா போகுது? இது என்ன சப்பாத்தா செருப்பா? இது என்ன? இது எங்கட வெண்ணி விளக்கோ ஃபேமஸ் விளாக்கர் வெண்ணி விளக்கையும் கண்டு கனகாலம். ஓ இதங்கட வீடு தானே. நினைஞ்சிட்டேன் இது எங்க வீடு இல்லையா? இதுல வந்தறத தங்கின வீடு. கட்டினாக்களை தாங்க அப்ப வன்னி விளக்கு என்ன மாதிரி எப்படி வச்சுவாங்க? பரவாயில்ல, போகுது என்ன மழையோட சேர்ந்த இருளான பொழுது பாத்துறீங்களா வீடியோ நான் போட்டது? எப்படி வெள்ளம்
உங்களுக்கு ஓடிடுது அது பிரச்சனை இல்லை பஞ்சு வெள்ள பிரச்சனை இல்லை அவனுக்கு மிளகு சாப்பிட பிரச்சனை கிடையாது யாருக்கு சாப்பாடு ஓட பண்றோம் இல்ல சாப்பாடு சொல்லணும் என்னய்யா சாப்பாடு சொல்லணும் கடும் வெள்ளத்துக்கு நேற்று மாட்டு போட்டேன் வீட்டை வந்து போக மட்டும் தான் இருந்தது இப்போ இந்த திருப்பி மழை வேற விரத்து போடு எனக்கு ஆக்கள் வந்துட்டேன் வேற கொஞ்சம் ட்ரெயின் டிராவல் எப்படி இருந்தது உங்களுக்கு என்னய்யா இதுல பெரிய வைக்கொண்டு இது கார பெரிய காய்க்கிறீங்க வீடு வாங்கின மாதிரி இல்ல காரம் வாங்கிட்டேன் அது பெட்ரோல் இப்ப அது மீறீங்களா உள்ள இருந்து முறுக்கி பாருங்க முறுக்கி பாருங்க இருந்து பார்த்தா தான் தெரியும் சவுண்ட் குறைச்சி வச்சுக்கிறேன் நார்மல் சவுண்ட்ல எங்களுக்கு நியூட்டன்ல இருக்கு நியூட்டன் தான் வேலை இல்லாட்டி ஸ்டாண்ட் தட்டணும் இல்ல இல்ல கூட கூட ஸ்டாண்ட் தட்டிட்டீங்களா பட்டி சைக்கிள் மாதிரி கிடக்கு முறுக்கினார் முறுக்கினார் பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் வேற போயிடும் முறுக்க முறுக்க ஓகேயா 35 ரூபா வைக்கும் இப்ப 35 ரூபா வைக்கும் கார் வந்து நிக்குது அலசின வலிக்கிறார் முன்சிப் ப்ரோ இருக்கிறார் புலனரவையில பாத்துருப்பீங்க வீடியோவில் துறப்ப காணையில தேர்றாரோ வெண்ணி உலக நிக்கிறார் அலசின்றோம் என்ன துறப்பு தேவையில்லை அந்த காருக்கு என்ன துறப்பு இல்லாம கார் கொடுக்கலாம் உங்களுக்கு ஹெல்மெட் கிடைக்க நானே கொண்டு வரேன் வாங்க அயன் ப்ரோ எங்க வந்து நீங்கள் கல்யாணத்துக்கு உங்களுக்கு இப்ப கல்யாணம் அலசனைக்கு செய்து வச்சுட்டு உங்களை செய்வோம் என்ன நானும் கார்லாம் ஏறி வர போறேன் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருமே வெடிங்குக்கு வலிக்கிட்டாச்சு இங்க வேறங்க வலிக்கிட்டு என்ன விட்டு போறீங்க வெண்ணி விளாக் ஹவு டு டிரைவ் காரோ சரி இன்றைக்கு கார் ஹவு டு டிரைவ் அத ஹவு டு டிரைவ் காரா யூடியூப்ல சர்ச் பண்றேன் ஹவு டு டிரைவ் காரோ ஐயோ அலஸ்தீன் வேட்டி சாமான்ல கொடுத்ததா பாத்தீங்க ஒரு வேட்டிய காணலையே திருப்பி சொல்லுங்க சீரியஸா இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போது தமிழ் வெட்டிங் கொண்டு போய் தமிழ் கல்ச்சர் எல்லாருமே தமிழ் தான் இருந்து வந்துட்டு அந்த இந்து மத கல்ச்சர் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஜெஸ்ஸி போட வெட்டிங்க்கு போறேன் ப்ரோ கால் பண்ணி சொன்னாரு ப்ரோ கட்டாயம் வந்துருங்க வந்ததா தாலி கட்ட விட்டாரு ப்ரோ இப்ப எல்லா இடமே வெள்ளம் அதுக்கு ஒரு ரிஸ்க் எடுத்து வந்துட்டாங்க ஓகே இப்போ நான் இங்க இருந்து அப்படி பயணத்தை எடுப்போம் லொக்கேஷனை போடுவோங்க எங்க வாரம் தெரியா போறோம் தெரியா இதுல சுத்தி கொண்டு இருக்கோம் ஒரு ரவுண்ட் உண்டு எங்களுக்கு லொக்கேஷனை போடுங்க நாங்க பாத்து வரோம் உங்களுக்கு அந்த பஸ் ஸ்டாண்ட் இந்த பஸ் ஸ்டாண்ட் சொல்ல வேண்டாம் வணக்கம் எப்படி இருக்கீங்க எங்க இருந்து வந்தீங்க நாங்க அமெரிக்கா கலிபோர்னியா இது என்ன இடம் என்ன இடம் இது நெல்லி ஸ்டார் ஹோட்டலா நெல்லி பாருங்க இது நெல்லி ஸ்டார் ஏதோ ஹோட்டல் நெல்லி இந்த இதுல இருக்கிற மண்டபத்துல அன்றைக்கு எங்களை ஜெசி அண்ணாக்கு திருமணமாம் வேற என்ன மாதிரி இந்த திருமண நிகழ்வு நடக்கும்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம் தான் வந்திருக்கோம் அப்படியா இல்ல அப்படி இல்ல திருமணத்துக்கு பார்த்துட்டு வந்துட்டீங்களா எப்படி இருக்கு நல்லா இருக்கா நாமே பார்த்துட்டு வண்ணை உலகம் பார்த்துட்டீங்கன்னா எத்தனை திருமண நாள் வாரம் இந்த வருஷம் அது ஒரு 10-15 இல்லை எனக்கு தெரிஞ்சு 12 வருஷம் இருக்கும் என்ன 12 வருஷம் நான் அப்படி கணக்கா சொல்றேன் பாத்தீங்களா 12 வருஷம் 12வது அனிவர்சரி கொண்டாட போற இந்த வருஷம் சிரிப்பை பாருங்க மொத்தத்துல 5ஆம் மாசம் எதிர்பார்க்கலாம் அப்படி எங்கால ஆறடிச்சு விருந்துடலாம் என்ன தாங்கள் இங்க ஜெசியன் என்ற ஃப்ரெண்ட்ஸா அப்படியா நாங்கள் நேற்று தான் வந்தது இங்க பக்கத்துல இருந்தோம் நாங்க எங்க டீம் நிக்குது
அங்க வந்து நின்றுக்கலாம். வீட்டுல கொஞ்சம் பேசிட்டு முடிச்சிட்டு வந்துட்டீங்கண்ணே. நாங்க இப்பதான் வந்து காலையில ஃபுல்லா எங்க தான் இருந்தாங்க. இல்ல நான் ரூம்ல இருந்தேன். நான் வேற நான் மட்டக்குழப்பில வந்து வந்து அப்படியே வேற ரூம்ல இருந்து இப்படி காலமா தான் போனேன். ஏன்னா வெள்ளப்பெருக்கு தான் எங்கால திருவண்ணாமலையில இருந்து இங்க வவுனியா வர பாதையெல்லாம் வரையில நோமல. நான் யாழ்ப்பாணம் நான் மட்டக்களப்பு போயிட்டேன். பைக்கு திருத்த கொடுத்து அப்ப எடுக்க போனது. சரி என்ன சந்தோஷம். பாத்தீங்கன்னு சொன்னா இதுதான் அந்த மண்டபம். என்ன மண்டபத்தின் திருப்பி கேட்குறேன். என்ன நெல்லியா? நெல்லி ஸ்டாரா ஹோட்டல் நெல்லி என்று சொல்லி இங்கே தான் ஜெஸ்ஸி அண்ணன் திருமணம். மறுபடியும் திருப்பி திருப்பி சொல்லி கொண்டிருக்கேன். என்ன மாதிரி அண்ணா என்ன மாதிரி இப்போ உங்களுக்கு நான் ஒன்று கேட்கல. அடுத்தது எலெக்ஷன் அன்னைக்கு இன்னும் ஒரு 5 மாதத்துல ரெடி ஆயிடுவார். பூச்சிக்கொள்ளுங்க. எப்படி சுவாங்க? வணக்கம். அன்னைக்கு நடக்க வேண்டியது வந்து மீட் பண்ணலாம் போயிட்டா வந்து பார்த்துட்டு முன்னாவில் வேலையும் போய் பார்த்தேன். முன்னாவில் என்னிடம் முன்னாவில் வேலையும் போய் பைக்ல போய் பார்த்தேன். காணையில என்ன சொன்னா நீங்க துவங்கின டைம் பிந்திட்டு நீங்க புயலோட போயிட்டேன். நீங்க சொன்ன டைமுக்கு நான் வந்தேன். நீங்க சொன்ன டைமுக்கு நான் பார்க்கணும் வந்து. என்னையா சொல்லுங்க. ஜெஸ்ஸி அண்ணா காளியான மூஞ்சியில வந்து கலை தெரியுதா? எல்லாம் அந்த அலங்காரம் நல்லா இருக்கு. என்ன அலங்காரம் நல்லா இருக்கு. இந்த பவுன்ல எடுத்துட்டு போய் பாருங்க. சைட்டுக்கு வா. ஏன் நேரம் நிற்கிறேன். அங்கே போகணும். போடுறதுக்கு கூட அங்கே நான் ஜெசியை காப்பேன். மாலை மாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள் மாலை சாற்றினாள் கோதை மாலை சாற்றினாள் மாலை Kevin, கொஞ்சம் முன்ன Kevin. Kevin. பாவஸ்வம் குருஷாகம்
மாலை சாத்தினாள் கோதை மாலை சாத்தினாள் அங்கராஜனை எங்கள் தங்கள் நேசனை ஆசை போரை பூசுரர்கள் பேசி மிக்க வாழ்த்திட மையலார் கையலார் மாமலர் கரத்தினாள் மாலை மாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள்
முடியல கையில் சாப்பாடு கொடுக்குற இடத்துக்கு வந்தாச்சே அன்னி இவ்வளோ பார்த்தீங்கன்னு சொன்னால் சோறு இருக்குது வேறங்க இது ஊர் சோறு என்ன சோறு ஐயாது நான் புழுங்கல் அரிசி வெள்ளைச்சோறு அப்படி எங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் பருப்பு இருக்குது இது என்ன பேர் இது கடலைக்கறி இது வரை உண்டு இஞ்சால கத்திரிக்காயில் உண்டு அப்படி கணக்கு விதமாக இருக்குது சம்பல் இருக்குது இங்கால வடைகள் அப்பளங்கள் மற்றது இஞ்சால இனிப்பு ஐட்டம் இருக்குது மற்றது என்ன இது தயிர் இருக்குது ரசம் இருக்குது ரசம் எல்லாம் வச்சிருக்கணும் பண்ணி உலக அண்ணன் வர மாட்டார் உள்ள திரும்பிட்டார் அப்படியே இந்த இடத்துல சாப்பாடு வேறங்கோ ஓகே சௌரங்க எனக்கு சாப்பிட்ற ஹானோட எல்லாம் மேட்டர் ஒரு வீடியோவில் பார்ப்பீங்க நான் இதோட வீடியோ முடிக்க போகிறோம் என்ன முடிக்க போகிறோம் பாய் சந்திப்போம்